நம்ம இப்ப பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 1 ஏக்கர் அதுவும் அளவு வைஸ் தென்னை மரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அளவான தோட்டம் வந்து சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா நம்ம கிணத்துக்கடவு ஏரியால அமைஞ்சிருக்கு. தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வர்ற ரோடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 அடிக்கு மேல இருக்க ரோடு. ஸ்ட்ரெய்ட் ரோடு. சும்மா அதுலேருந்து அந்த வண்டி போறது தான் ரோடு. சும்மா ஒரு 50லேருந்து 70 அடி வந்தீங்கன்னா, உள்ள லேண்டுக்குள்ள வந்துடலாம். நல்ல பெரிய ரோடு இது. உள்ள வந்து தண்ணிக்கு தனி போர் இருக்கு. ஈபிக்கு வந்து இந்த சோலார் போர்ட் இருக்கு. தனி போரு, உங்களுக்கு ஈபிக்கு சோலார் வந்துருது. தண்ணி இந்த ஒரு போரே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னொரு 5, 6 ஏக்கர் மேல பாய்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி இந்த போர்லயே நல்லா இருக்கு. தோட்டத்தோட மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு அளவு வயசு மரங்கள். எல்லாமே ஒரு 10 வயசு கீழ இருக்கக்கூடிய மரங்கள். நல்ல ஸ்கொயரான பூமி. அழகா நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த பூமியோட ரேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த பூமிய நீங்க நேர்ல பார்க்கணும் அப்படின்னாலோ, நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.